வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 15/1/2026 தைப்பொங்கல். பொங்கல் பானை பொங்கி வழிவது போல உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வழியட்டும். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. வாங்க இன்றைய ஒட்டச்சத்திர மார்க்கெட் பதிவை பார்த்துடலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் சாகு தக்காளி 200 ரூபாயிலிருந்து 350க்கும், மதன் தக்காளி 200 to 300க்கும், சிவம் தக்காளி 200 to 280 300க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. மிளகாய் விலை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வரத்து ரொம்ப கம்மிங்காட்டி விலை உயர்வுங்க. லோக்கல் சம்பா பார்த்தீங்கன்னா 46ங்க, லோக்கல் உருண்டை 55ங்க, ஆந்திரா சம்பா 43, ஆந்திரா உருண்டை 53ங்க. மிளகாய் விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரே நாளில் ஒரு 20 ரூபா விலை உயர்ந்துக்குன்னு சொல்லாங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரைக்கும் அவரைக்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் 10-12க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 12 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 8 ரூபாயிலேருந்து பீட்ரூட் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. இஞ்சி ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக 60-80 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பச்சை வெங்காயம் 25 to 45-48க்கும், பட்டறை பழைய வெங்காயம் 25 to 40க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. வெங்காயம் விலை பார்த்தீங்கன்னா ஒரே சீராக தான் இருக்குதுங்க. விலை ஏற்றம் இல்லைங்க, விலை இறக்கம் இல்லைங்க. கடந்த ஒரு வாரங்களில் பார்த்தீங்கன்னா இதே பொசிஷனில் தான் இருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலையாக 8 to 26க்கும், சில்லறை விற்பனை 12 to 35 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை. பூண்டு ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலையாக 160-180க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 140க்கும், பல்லு பூண்டுகள் 60 to 80 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 5 to 10 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இது வந்து பொரியல் தட்டைங்க. நம்ம ஏரியாவில் பொரியல் தட்டையும்போது அங்கே வந்து பச்சை பயிருமாங்க. ஒரு கிலோ 20 ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக 15 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. முருங்கை பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் முருங்கை ஒரு கிலோ 200 to 250க்கும், நாசிக் முருங்கை 200 to 210க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பாவக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 25 ரூபா அதிகபட்ச விலையாகவும், குறைந்தபட்ச விலையாக 18 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுரை பேப்பர் சுரை 4 ரூபாய்க்கும், பந்தல் சுரை 5 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை 3 ரூபாய்க்கும், கொத்துமுழு தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட் 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டை ஒரு கிலோ 35க்கும், செகண்ட் குவாலிட்டி வெண்டை 25க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்தீங்கன்னா முதல் ரகம் 20க்கும், செகண்ட் குவாலிட்டி கோவக்காய் 15க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலும்பச்சம்பழம் 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் குட்டை ரகம் 12 ரூபாய்க்கும், அதுலேயே பந்தல் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 15 ரூபா வரைக்கும் புடலை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரைக்காய்மாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 3 to 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மார்க்கெட்டில் அதிகபட்ச விலையாக 5 to 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 6 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும், மார்க்கெட் 9 to 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் பாருங்கள். நேற்று இரவு 10 மணிக்கு தான் மார்க்கெட் முடிஞ்சதுங்க. அதனால் 7 மணிக்கு போடுறேங்க. தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.